ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கோவா போனது பார்ட் 1 சீரீஸ் வந்து ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ பார்ட் 2 சீரீஸ் தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நாங்கள் பார்த்த பிளேஸை நீங்களும் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துருந்தீங்கனாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் போயிட்டு ஒரு 1 டே கழிச்சிட்டு அடுத்த நாள் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏற்கனவே நாங்கள் வந்து புக் பண்ணி தானே போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால் புக் பண்ணி போனதுனால அங்கே இடம் ஒன்று காமிக்கிற, ஒரு ஃபோர்ட் ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. இவங்களோட பிளான் தெரியாமே நாங்கள் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் ஒரு வேலை இருக்குது. காலையில் சாப்பிட்டு முடிச்சதும் மங்குன்னு ஏற விட்டாங்க. வெயில்னா வெயில், ஒரு 10-10:30க்கெல்லாம் செம்ம வெயில் கொளுத்தி அடிச்சு. சரி என்னவோ இருக்க போகுது, மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஏறி போய் பார்த்தா ஒன்றுமே இல்லையே. சுற்றி பார்த்தா எல்லா சைடும் ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் வந்து கடலை பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இதுக்காடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து அது கீழே தெரிஞ்சுனுக்குமேடா அப்படின்னு தான் நினச்சேன். அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வந்ததுக்கு வந்து அந்த பழைய செவத்தில் 4 இடத்துல நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்குவோம், வந்ததுக்கு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் மேலே ஹைட்டாக இருந்த வியூ பாயிண்டில் நின்று நாமளும் என்ன சொல்லுவாங்களே, வானத்தை வந்து ஒரு ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு ட்ரை பண்ணால் அது நல்லா வரல. அதனால் விட்டுட்டு சிங்கிளாக நின்று மட்டும் எடுத்துகிட்டு பிள்ளைங்களெல்லாம் வந்து நடக்கிறதும் அந்த மண் வந்து கொஞ்சம் செங்கலர் மண்ணாக இருந்ததுனால நடந்து வந்து பார்த்தா காலையில் ஐயோ சாமி கன்றாவியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அங்கேருந்து பார்க்கறதுக்கு கடல் ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சது. மற்றபடி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கோவானாவே மேக்ஸிமம் கடல், அப்புறம் பார்ட்டி இந்த மாதிரி தான். நம்மளுக்கு வந்து கடலை தான் பார்க்க முடியும், வேறு என்ன போயிட்டு. அதே மாதிரி நாங்கள் கோவா போனதில் அதிகமாக சீ ஃபுட்டு சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது ரொம்ப ரொம்ப வருத்தம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து மெரினா பீச் இந்த மாதிரி ஏதாவது பீச் போனோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன யோசிப்போம், மீன் சாப்பிட்லான்னு யோசிப்போம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு மீன் வாங்கி தரல. அதை வன்மையாக அங்கேயே கண்டிச்சிட்டேன். இருந்தாலும் திரும்பவும் கண்டிக்கணும். ஏன்னா கோவாவில் போயிட்டு விதவிதமாக வந்து கடல் உணவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் என்னால் சாப்பிட முடியல. நம்ம வந்து அவங்களோட பேக்கேஜில் போனதெல்லாம் அவங்க கொடுக்குற ஃபுட்டை மட்டுமே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தனியாக போய் நம்மளுக்கு வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி என்னென்னா கோவாவில் ஸ்பெஷலு நிறைய பீச் இருக்குங்க. என்ன சொல்லுவாங்களே, எங்கே போனாலும் இல்லை முக்குக்கு பீச்சுன்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அந்த கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு நல்லா தெரியுது பீச்சு எங்கெங்கே இருக்குது என்னென்ன இருக்குன்ட்டு. இவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்களை ஃபோர்ட் ஏற விடுறதுலேயே நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் பாதி. அடுத்து ஏதோ கம்மியான பிளேஸ் மட்டும் சுற்றி காமிக்கலான்னு பிளான் பண்ணி எங்களை கூட்டின்னு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பரவாயில்ல, நாமளும் சுற்றி பீச்சில் என்னத்தை பார்க்க போகிறோம். இந்த பாசிமணி ஊசிமணி வாங்கலான்னு பார்த்தா அதுவும் வந்து நமக்கு செட் ஆகாதில்ல. மேக்ஸிமம் நம்ம அது மாதிரி போடுறதில்ல. சரி பசங்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக பாசிமணி ஊசிமணி வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பசங்களுக்கு வந்து கேப்பு, ஏற்கனவே 2 பேர் வந்து கௌபாய் கேப் வாங்கிட்டாங்க. அது என் சின்ன மகன் வாங்கி வாங்கி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அரியோட கேப்பை வாங்கி போட்டுட்டு, சரி பாவம் அவனும் சின்ன பையன் இவனும் சின்ன குழந்தை, அவனோட சந்தோஷத்தையும் நமக்கு எடுக்கக்கூடாது இல்லையா. அதனால் அவங்க சின்னவனுக்கும் பெரியவனுக்குமே வந்து கேப் வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் அனன்யா பாப்பா, அவளுக்கு வந்து ஆர்ச்சரி ஸ்டூடெண்ட்டுன்றதுனால அவளுக்கும் ஒரு கேப் வாங்கி கொடுத்தாச்சு, ஆர்ச்சரி கேப்பு. எல்லாம் கேப்பு போட்டுட்டு ஏதோ வெளிநாட்டுக்கார மாதிரி இறங்கி பீச்சுக்குள்ளே போயிட்டோம். போய் பார்த்தா அந்த அலை அடிக்குதுங்க. நிஜமாலுமே கண்ணிலே பார்க்க முடியல, பெருசு பெருசாக வருது அலை. எனக்கா கடலுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருந்தது. ரொம்ப இந்த சின்ன குழந்தைங்களாம் தைரியமாக போகுது, தான் இளங்கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி அவங்களாம் தைரியமாக போகிறாங்க. ஆனால் எனக்கு தான் பயமாக இருந்துச்சு. இந்த கூடை மாதிரி கவுத்து வச்சுருக்காங்கல்ல, அந்த என்ன அம்பர்லா, பெரிய பெரிய அம்பர்லா, அதுலலாம் உட்காரத்துக்கு காசு கேட்குறாங்க. உட்காரத்துக்கு காசு இல்லை. ஏதாவது நம்ம உட்காந்தா ஜூஸு இந்த மாதிரி ஏதாவது புக் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே மல்லாந்து படுத்துட்டு கடலை பார்த்துட்ருக்க வேண்டியது தான். நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு நாங்கள் எழுந்து வந்துட்டு அதில் உட்காரக்கூட இல்லை. உட்காந்த உடனே வந்து மெனுக்கடை நீட்டிடுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த போன கடல் அந்த பீச் பேர் எனக்கு தெரியலங்க, சத்தியமாக எனக்கு தெரியல. அவங்களும் சொல்லலை. மொத்தம் பீச் போய் பார்த்துட்டு வாங்கன்னு இறக்கி விட்டுட்டாங்க. பார்த்தா அங்கே ஒரு என்ன சிவன் டெம்பிள் ஏதோ ஒரு டெம்பிள் மாதிரி இருந்தது. அது மட்டும் நோட் பண்ணேன். ஆனால் அலை வந்து பெருசு பெருசாக வந்துட்டு இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அது முடிச்சுட்டு இன்னொரு திருப்பி அடுத்த பீச் தான் கூப்பிட்டு போனாங்க. அந்த பீச் என்னடான்னா கீழேயே எங்களை இறக்கி விடல, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டு இங்கே தான் பீச் இருக்குது போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டாங்க. அங்கே போனால் ஒரே பாராக இருக்குது, எங்கே திரும்பினாலையும் கடையா
அந்த ஃபுல்லாக அந்த பாட்டில் விற்கிற கடையாகவே இருக்குது. அது உள்ளே போயிட்டு கீழே இறங்கி பார்த்தா எங்கடா பீச்சை காணோன்னா தண்ணி வந்து ஸ்டெப்ஸ் வரையும் நிற்குதுங்க. அங்கே எங்கே போய் நம்ம என்ன பண்ணுறது? கீழே இறங்கக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அப்புறம் மேலேயே நின்று வந்ததுக்கு அடையாளமாக ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துனேன். எங்கே போனாலும் இதுதான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா எதுவும் வாங்குறதுக்கு இல்லை. அங்கே நம்ம எதுவும் வாங்க முடியாது. அதனால் ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி வந்தோம். என் பசங்க 2 பேரும் கம்பல்சரி நாங்கள் வந்து பீச் ட்ரெஸ் போட்டே ஆவோம், கோவா ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டாங்க. அது அந்த மரம் வச்ச மாதிரி, தென்னை மரம் வச்ச மாதிரி. அதனால போய் முன்னாடி இருக்கிற கடையில் கேட்டால் அவங்க 300 400னாங்க. ஏப்பா ஒரு நாள் போகிறதுக்கு எதுக்குப்பா இந்த 300 நாள்? அது ரொம்ப காட்டனுங்க, ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அந்த வெயிலுக்கு ஃபாரினர்ஸ் போடுற மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் அது. அதனால வந்து சரி கேட்டுட்டாங்களே 2 பேரும் அடம்பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஆளுக்கு எல்லோ கலரும் சின்ன ஆளுக்கு ப்ளூ கலரும் வாங்கி மாட்டி விட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன மதியம் லஞ்ச் தான். லஞ்சாவது எப்பா 4 நாளாக வந்து 2 நாளாக சுற்றுறோம். என் கண்ணில் வந்து நான்வெஜ்ஜே காமிக்கல. அதனால் நான்வெஜ்ஜை கண்ணில் காமிங்க அப்படின்னு சொன்னது மனசில் குமுறுனது அவங்களுக்கு கேட்டுட்ருக்குது. அதனால தான் ஒரு நல்ல சாப்பாடாக சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து சில்லி சிக்கனு, எக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. நிஜமாலுமே ஐயோ கடவுளை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கனே அப்படின்ட்டு என்னடா கோவாவில் நம்ம ஊர் சிக்கன் பிரியாணி அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் நாங்கள் உண்மையை சொல்லப்போனால் கோவாவில் போய் கோவா ஃபுட்டு ஒன்றுமே சாப்பிடல. இதுதான் உண்மை. மேக்ஸிமம் நம்ம ஊர் ஃபுட்டு தான் சாப்பிட்டோம். அதுவரை சேஃப். ஏன்னா வந்து அங்கே எப்படி செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் நம்ம ஊர் ஃபுட்டு கிடைச்சது சந்தோஷம்தான். இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம். மீன் சாப்பிடல, அவங்க ஊர் ஃபுட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கல, சாப்பிடல. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதை தெரிஞ்சுக்கணும்ல, அது 2மே நான் தெரிஞ்சுக்கல. ஸோ ஃபீலிங்ஸ் தான். அப்புறம் என்ன கடைங்க தான் சுற்றி எந்த சைடு பார்த்தாலையும் பேகு, சின்ன சின்ன பேகுங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க மண்ணில் விளையாடுவாங்கள்ல, அது விற்கிறாங்கங்க 250 300 நிஜம். பிளாஸ்டிக் பொருள் அது விற்கிறாங்க அவ்வளோ ரேட்டு. அதையும் சின்ன சின்ன குழந்தைங்க தான், குழந்தைங்கள பார்த்தா தான் அது ரேட்டு இன்னும் ஏற்றுறாங்க. அது அடம் பிடிக்க தான் 50 100 200ன்ட்டு ரேட் ஏற்றுறாங்க. என் பசங்களா சாமி சின்னவெல்லாம் பிடிச்சா பிடிவாங்க, கடையை விட்டே நம்பர மாட்டான். நீ கடையே கூட வாங்கி கொடு அந்த மாதிரி தான் நிற்பான். அவனை சமாளித்து தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். ஆனால் என்ன பண்ணுறது, நான் வாங்கி தரல, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எங்கள் அம்மா பாவம் பார்த்து பையன் கேட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி பேரன் வந்து ஆசைப்பட்டா வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீச்சுன்னு வச்சுக்கோங்க, பாகா பீச் தான் வந்திருந்தோம். ஏன்னா ஏன் அந்த பேர் சொல்கிறேன்னா அவங்க என்கிட்ட பேர் சொன்னாங்க, அங்கேயே எழுதியிருந்தது, அதனால் நான் சொல்கிறேன். அந்த பீச் வந்தோமா, இது வேறு லெவலில் இருக்கியா அப்படின்ற மாதிரி. நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பீச்லேயே இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. ப்ளஸ் வந்து நிறைய பேர் அதிகமான ஆட்கள் இருந்தாங்க. நாங்கள் போன டைமும் கரெக்டாக 3 to 4 o'clock அந்த ரேஞ்சுன்றதுனால அந்த சன்செட்டு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னென்னா அது வந்து அந்த பீச் வந்து ரிவர், அந்த ஆறு வந்து உள்ளே அந்த கடலுக்குள்ளே நுழையிற இடம் மாட்டேங்குது. அந்த இடம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக கடலுக்குள்ளே கலக்கிற இடம் பார்த்தோம். வித்தியாசமான ஃபீலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க்கல. அங்கே வந்து அந்த வந்து ஆறுன்றதுனால யாரும் போய் தெரியாமல் தவறி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு போலீஸு ஒரு டாகோட பாதுகாப்பு நின்றுட்டே இருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த பீச்சு. அப்புறம் என்ன அங்கேயும் 4 ஃபோட்டோ தான், வேறு என்ன எடுக்க போகிறோம், சுற்றி சுற்றி ஃபோட்டோ தானே எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் என்ன அடுத்து வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த கப்பலில் போகிறது தான். அந்த க்ரூஸில் போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். அவ்வளோதான் 2500 க்ளோஸ். இருந்தாலும் என்ன பண்ணுறது, 1 ஹவர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுக்கு கவலைப்பட்டு ஆகுமா பாஸ், எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு ஆகிறது ஆகுது, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அந்த க்ரூஸில் போயிட்டு எல்லாம் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாம் ஆடலை, பார்த்து வேடிக்கை மட்டும், நம்மளாம் வேடிக்கை பார்த்து கைத்தட்டுற கோஷ்டி. அதனால் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வழியாக வெளியில் வந்தால் பிக் டேடி கேஷ்னு இருந்துச்சு. பயங்கரமாக அப்படியே பளபளப்பாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, கண்ணில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், உள்ளேயெல்லாம் போக முடியாது. அதுக்கு மணி வேணும், டப்பு வேணும். நம்ம அப்படியே இருந்தாலே அங்கே போனால் நம்மளுக்கு விளையாட தெரியாது. நாம் ஏன் ஆசைப்படணும், வெளியில் நின்று அதுலேயும் பசங்களுக்கு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை கோவா சீரீஸ் 2nd முடிஞ்சாச்சு. பாய்.